வணக்கம், நான் டைரக்டர் சிம்புதேவன் பேசுகிறேன். இந்தியா கிளிட்ஸ் நான் ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு சைட். ஸோ இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்கள். இல்லை, என்னுடைய 3 படங்களுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டஸியாக இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து மேபி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு கான்டெம்ப்ரரி ஃபேண்டசி, தேர்டு கௌபாய் காமெடியாக ஒரு ஃபேண்டசி இருந்து. பட் அதில் எந்த விதமான உணர்வு, அதாவது ஒரு படைப்பாளியாக ஒரு வியூவர்ஸ்க்கு என்ன விதமான திருப்தி கிடைச்சதோ அந்த திருப்தி கண்டிப்பாக இந்த படத்துலையும் ஒரு கண்ணையும் 3 களவாணிகளும் அந்த திருப்தி கிடைக்கும். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, என்ன திடீர்னு வந்து உங்களுடைய ஜானர்லேருந்து விலகி ஒரு கான்டெம்ப்ரரியாக ஒரு கேஷுவல் ஸ்டோரியாக பண்ணுறாங்கன்னு. மேபி இது, அதாவது எனக்கு ஜென்ரலாகவே ஒரு ஃபில்ம் மேக்கராக வந்து ரிப்பீட் இல்லாமல் நமக்கே என்ன சொல்கிறதுன்னா, ஒரு படைப்பு பண்ணிவிட்டு இன்னொன்று போகிறப்ப நமக்கும் அது புதுசாக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு ஆசை. அந்த விதத்தில் நான் வந்து இந்த மாதிரியான சப்ஜெக்டும் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எந்த இடத்திலும் அந்த இதற்கு முன்னால் பண்ண 3 படங்களில் கிடைத்த அந்த திருப்தி கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கு மிஸ் ஆகாது. அந்த ஏரியாவை நான் மிஸ் பண்ணாமல் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் மேபி இப்போ போஸ்டர்ஸ் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமாக என்ன எதுவுமே வந்து புதுசாக இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணும். ஒன்ஸ் படம் பார்க்கும்போது அது புரியும். புதுசாக சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஆனால் வந்து ஒரு நம்மளை ட்ரிகர் பண்ணி இயக்குற ஒரு பாயிண்ட் வந்து அதுதான் ஒரு கதையை ரன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து டைம் கான்செப்ட் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பேசிக். நான் ஃபஸ்ட்டு டைம் இந்தியா கிளிட்ஸில் மட்டும்தான் இதை பற்றி பேசுகிறேன். இது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். டைம் அப்படின்றது வந்து ஒரு அற்புதமான சப்ஜெக்ட். அதில் வந்து ஞானிகளில் தொடங்கி பெரியவர்களில் தொடங்கி எவ்வளோ கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. கவிதையில் தொடங்கி ஈவன் நம்மளுடைய பழைய மரபு கவிதையில் தொடங்கி சித்த மருத்துவத்தில் தொடங்கி எல்லாத்துலேயுமே. ஸோ இந்த படம் ட்ரிகர் ஆகிறது ஒரு டைம் கான்செப்ட்ன்ற பேசிக் தான். ஸோ இதுக்கு மேலே நான் ரொம்ப அந்த டயத்தை பற்றி நான் சொன்னேன்னா அது பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் மிஸ் ஆகலாம். ஸோ அதனால் நிச்சயமாக இந்த படத்தில் சொல்லப்படுகிற டைம் கான்செப்ட் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ லவ் யூ தமிழ். இசபெல்லாவுக்கு இன்னைக்கு கல்யாணம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆளை தூக்க போகிறோம். அதாவது அந்தந்த கதைக்கு தேவைப்படுற பர்சன்ஸ் ஹீரோ, அவ்வளோதானே தவிர்த்து பர்பஸாக வந்து இப்படி ஒரு பர்சனை அப்படி ஆக்கி பார்க்கணும், அப்படி ஒரு பர்சனை இப்படி ஆக்கி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எனக்கு புலிகேசிக்கு வந்து வடிவேலி மனசில் வச்சு நான் ஸ்கிரிப்ட் பண்ணேன், அவ்வளோதான். அரையன் 305 கடவுளில் வந்து எனக்கு ஒரு மார்கன் ஃப்ரீமேன் மாதிரியான ஒரு பர்சன் வந்து இங்கே பிரகாஷ்ராஜ் தான் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்போ எனக்கு அந்த அப்போ அவர் பீக்கில் வில்லனாக நடிச்சிட்டு இருந்த சமயத்தில் கூட எனக்கு அவர் ஒரு தெய்வமாக தெரிஞ்சார். ஸோ இது எல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக மனநம்பிக்கை சம்மந்தப்பட்டது தான். அதே மாதிரி கௌபாய் வந்து ஒரு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இரும்புக்கோட்டை முரட்டுச்சிங்கம் வந்து நிச்சயமாக இதுவரை எடுக்கப்பட்ட கௌபாய் படங்கள்லேயே ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஹீரோவாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு டான்ஸராக லாரன்ஸ் மாஸ்டருக்கு வந்து அதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. அதே மாதிரி தான் இந்த படமும் அருள்நிதி அவர்கள்கிட்ட தான் முதல்ல நான் ஒரு கதையை சொன்னேன். அவருக்கு பிடிச்சிருந்தது. மோகனா மூவிஸ்லேயே பண்ணுவோம் சார் அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட திரு மு.க. தமிழரசுக்கிட்ட சொல்ல சொன்னார். ஸோ நான் அவர்கிட்ட கதை சொன்னப்போ எல்லாருக்குமே பிடிச்சது. உடனே ஸ்டார்ட் பண்ணி வித்தின் அ மந்த்துக்குள்ளே ஷூட் போய் ஒரு கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே முடிச்சிட்டோம். மறைச்சு வச்சு கொண்டாந்தும்ல. நல்ல வெயிட், ஒரிஜினல் துப்பாக்கி மாதிரி தான் இருக்கு. நான் பொதுவாக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போதே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக வந்து நமக்கு மனசில் வந்து சில கேரக்டர்கள் தோணும். அந்த மாதிரி எனக்கு தோணுன எல்லாரையுமே ஆல்மோஸ்ட் இதில் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த கதையில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். சின்ன அளவில் வந்தாலும் எல்லாமே ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து நீங்கள் டெல்லி கணேஷ், எம்எஸ் பாஸ்கர், சிசர் மனோகர் அண்ட் கிரேன் மனோகர், நரேன், மனோபாலா அண்ட் நாசர் சார், ரவி ராகவேந்திரா, விஎஸ் ராகவன், நிறைய பேர் இருக்காங்க. பட் எல்லாமே என்னடா இவ்வளோ பேர் சொல்கிறாங்கன்னு இருக்கலாம். பட் இது எல்லாமே படத்தில் சின்ன அளவில் வந்தாலும் ரொம்ப முழுமையாக இருக்கும். பொம்பளை பிள்ளைய நடுவில் வச்சுட்டு ட்ரிபிள்ஸ்
இல்லை, ஒரு படத்திற்கு வந்து கேமராமேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எஸ்ஆர் கதிர் பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு கோ டைரக்டர் மாதிரி தான் ஒரு டேரக்டர்கிட்ட மூவ் பண்ணுவார். ஒரு கேமராமேனாக தனியாக இருக்கிற மாதிரி. தட் இஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு கோ எடிட்டராக, ஒரு கோ ஆர்ட் டைரக்டராக, எல்லாமே அது அந்தளவுக்கு ஃபுல் இன்வால்மெண்ட்டில் இருப்பார். அவர் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெக்னீஷியன். ஒரு கதையை உள்வாங்கி ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறதுல கூடவே வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்குற சப்போர்ட் அப்படிங்கிறது எஸ்ஆர் கதிரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்த்தியாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த படத்துலேயும் வந்து விஷுவலாகவே வந்து ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்திற்கு வந்து மியூசிக் டைரக்டர் வந்து நடராஜன் சங்கரன். அவர் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட் வந்து நவீன் மூடர்கூடன் பண்ணியிருந்தாப்புல. அப்போ அந்த படம் முதல் தடவை பார்த்தப்பே மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டொரண்டினோ டைப் ஆஃப் ஃபில்மாக அந்த படம் எலிவேட் ஆனதுக்கு காரணமே ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து மியூசிக்காக இருந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு அறிமுகம். ஸோ அப்புறம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ட்ராவல் ஆகணும்னு நினைக்கும் போது எனக்கு நடராஜன் சங்கரன் பெட்டராக இருப்பாருன்னு தோணுச்சு. அதனால தான் இதில் ஒரு ட்ராவல் கிடச்சது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு 3 சாங்குமே ரொம்ப நல்லா ஹிட் ஆகிருக்கு. அண்டு படத்தோட பெரிய பலம் வந்து ஆர்ஆராக இருக்கும். சொன்ன மாதிரி படம் பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் பேச முடியும். படம் பார்க்கும்போது நடராஜன் சங்கரனுடைய நேர்த்தியான என்ன சொல்கிறது, ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து கதையில் இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி ட்ராவல் பண்ண முடியுமான்றது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும். பெரிய முள்ள எதில் நிற்குது? 6லண்ணே. அப்போ சின்ன முள்ள 9லண்ணே. அப்போ மணி இப்போ 9. இந்த படத்துக்கு கூட வந்து நான் ஒரு நார்மலான ஒரு சின்ன டைட்டில் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம். பட் அந்த டைட்டில் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. அதனால தான் ஒரு கண்ணியம் 3 களவாணிகளும்னு ஒரு டைட்டில் வந்தது. ரெண்டாவது ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணுறது தான் டைட்டில். அதாவது என்ன சொல்கிறதுனா, மற்ற வேலைகள்லாம் நடக்கும்போது ஒவ்வொரு இடத்துல இருந்தும் எலிவேட் ஆகி தானாக ஒரு டைட்டில் மேலே வரும். டைட்டில் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து ஒரு டைட்டிலை வந்து தேடி பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்கிரிப்ட் முடிக்கும்போது தானாக வந்துடும். என்னுடைய ஏற்கனவே வந்து புலிகேசியோ அல்லது அரையன் 305 கடவுள், இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம், ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும், இது எல்லாமே இயல்பாக அமைஞ்சது தான். ஒரு விபத்து தானே தவிர்த்து எனக்கு நீல டைட்டில் வைக்கணும், அதில் தனியாக முத்திரை பதிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஆக்சிடென்ட். உங்க ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட் தம்பி. I am லஹரி. ஹிப்பி லஹரி. இல்லை, எனக்கு பொதுவாக வந்து வேறு டைப் ஆஃப் ஃபில்ம்ஸ் பண்ணணும். ஒரு ரான் ஹவர்ட் மாதிரி, அந்த மாதிரி ஸ்பில்பர்க் மாதிரி வேறு டாபிக், வேறு சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. இன்ஸ்பிரேஷன் தான் ஒரு நல்ல டெக்னீஷியனை உருவாக்கும். அதனால் நீங்கள் கேட்ட 3க்கு தான் நான் யோசிக்கணுமே தவிர ஒரு 3000 படங்கள் சொல்ல முடியும். அவ்வளவு இன்ஸ்பிரேஷன் இருந்தால், அவ்வளவு தாக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் நாம் ஒரு டெக்னீஷியனாக வர முடியும். சுஜாதா சொல்லுவார், ஒரு நல்ல ரைட்டர் எழுதுறதுக்கு முன்னால் வந்து 100 புத்தகம் படிக்கணும் அப்படின்னு. அதேமாதிரி தான் ஒருத்தன் படம் எடுக்கிறதுக்கு முன்னால், ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னால் 1000 படம் பார்த்தா தான் ஒரு படம் எடுக்க முடியும். ஸோ அதனால் என்னால் 3ன்னு அதை சுருக்கி சொல்ல முடியாது. நிறைய படங்கள். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பொண்ணு கடத்ததெல்லாம் சப்ப மேட்டர் தமிழே. பேசாம இந்த அசைன்மெண்ட்டை இவங்கிட்டே கொடுத்துடலாமோ? மாட்டுனாங்க. வர April 4th வந்து எங்களுடைய ஒரு கண்ணியம் 3 களவாணியம் படம் ரிலீஸ் ஆகுது. அவசியம் இந்த படத்தை எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். டவுன்லோட் பண்ணி நெட்டில் பார்க்குறத விட அவசியம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமாக இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக எல்லோருக்கும் சந்தோஷம் தர்ற ஒரு படமாக இருக்கும். மறுபடியும் சந்திப்போம்.